ரோமியோ. ரோமியோ படம் விநாயக் வைத்தியநாதன் படம் பண்ணியிருக்காரு. இல்ல விஜய் ஆண்டனி, மிருணாளினி ரவி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி வந்து பாத்தீங்கன்னா படத்துல நல்லா நடிச்சிருப்பாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர பாத்தீங்கன்னா, அவருடைய நடிப்பு எதுவுமே வந்து நம்மள பெருசா ஈர்க்காது. அதனுடைய பிரச்சனை என்னன்னா, அவருடைய ஸ்டைலிஷ் ஃபேஸ், ஒரு அப்பாவிக்கான ஒரு ஃபேஸ், ஒரு ஏமாளித்தனமா தோற்றம்னா, அப்ப அதுக்கான ஃபேஸ் வந்து கரெக்ட்டான அந்த ஸ்டைலிஷ் ஹேர் ஸ்டைலிஷ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க படம் பார்க்கறப்ப எனக்கு ஒரு திருப்தி இல்லாத மாரி. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டைலிஷ் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அது நல்லா ஸ்கோர் ஆயிருக்கும். அவங்க கரெக்டருக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா, நம்ம பார்க்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டைலிஷ் வந்து குவாலிட்டி இருக்காது. அதாவது மலேசியால இருந்து அவருடைய சொந்த கிராமத்துக்கு வர்றாரு. அவங்களுடைய பெற்றோர் வந்து அவருக்கு வந்து மனம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா, அவர் என்ன சொல்றாரு, நான் கடன்னால வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்காக இவ்வளவு நாள் என் வாழ்க்கையுடைய இவ்வளவு நாள் போயிருச்சு. நான் வந்து இப்ப வந்து லவ் பண்ணி தான் பண்ண போறேன் அப்படின்னு ஐடியா அவருக்கு. என்னடா அவங்க பெற்றோருக்கு வந்து இது நடக்குமா அப்படின்னா, அப்போ ஒரு இறப்பு வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து ஹீரோயின பாக்குறாங்க. பார்த்தோன்னே இவருக்கு காதல் வந்துருது. அதை எப்படி உணர்ந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பேசி கல்யாணம் பண்றாங்க. சோ இதுதான் கான்செப்ட். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது ஹீரோ கூடிய கதைகள். சோ இதுதான். ஹீரோயினுக்குரிய கதை பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சினிமால நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சோ மோதி மோதி பாக்குறாங்க. பெருசா வாய்ப்பு வரல. ஒரு கட்டத்துல வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர் உள்ள அவங்களுடைய ஃப்ரெண்ட் கேரக்டர் உள்ள நுழையிறப்ப வந்து என்னன்னா, இவர் நானே படம் பண்றேன் அப்படின்றார். சோ என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்காக இவருடைய ஃபேஸ் இது மாத்துறாங்க. அதாவது ஸ்டைலிஸ்ட் மாத்துறாங்க. ஹீரோயினுக்கு ஓகே அப்படின்னா சோ எப்படி போய் அந்த ஒரு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் கரெக்டா, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி மாறுறாங்க அப்படின்றதுதான் கதை. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா, விஜய் ஆண்டனியுடைய பாத்திரம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மைனஸ், செகண்ட் ஹாஃப் ஓகே. மிருணாளினி பாத்திரம் வந்து கரெக்டா தான் இருக்கு. அதுல எதுவும் டவுட்டே இல்ல. இந்த யோகி பாபு ஒரு ஃப்ரெண்டுக்குரிய கேரக்டரா வந்து திடீர்னு நுழையிறாரு. ஓகே ஓகே. இந்த படத்துக்கு ஓகே. விடிபி கணேஷ் நல்லா பக்காவா பண்ணியிருக்காரு. தலைவாசல் விஜய் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கான கேரக்டர் எல்லாமே ஸ்கோப் பண்ணியிருப்பாங்க. மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா, பரத் தனசேகர். இது வந்து சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. எடிட்டிங் வந்து விஜய் ஆண்டனி தான். படம் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ட் வந்து கமலநாதன். படம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ட்லாம் இதுல வந்து சிஸ்டர் எமோஷனல் சொல்லி ஒன்னு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சிஸ்டர் எமோஷனல் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி படத்துல அக்கா சென்டிமெண்ட் இருக்கும். எப்படி அந்த படத்தையே வந்து தூக்கி நிறுத்தும். அக்கா சென்டிமெண்ட். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் எமோஷனல் வந்து கனெக்ட் ஆகல. அதுதான் பிரச்சனை. அவங்க ஷூட்டிங் பண்ண விதத்துல நல்லா பண்ணிருக்காங்க. எடிட்டிங்ல மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. படம் வந்து கரெக்டா செட் ஆகல. ஒரு ஹீரோ வந்து ஒன் சைடு லவ் பண்றாரு. அவருடைய மனைவியை வந்து காதலிக்கிறாரு. அந்த காதல் எப்படி வந்து சேருது அப்படின்றதுதான் கதை. படம் வந்து ஓகே சார். ஒரு தடவை பார்க்கலாம்.